பெருமாள் பீட்டர் அவர்கள் தன்னுடைய மக்கள் வேளாண் கூலியா சுருங்கி போய் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் சாதி தான். அதுதான் அந்த மக்களை அடிமைத்தனத்துல இருந்து அப்படியே பாதுகாக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அப்போ கல்விதான் தன்னுடைய மக்களினுடைய தன்னுரிமையை மீட்டெடுக்கும் கூடிய ஒரு ஆயுதமா இருக்கும் அப்படின்னு உறுதியா நம்புறார். வேளாண் தொழில்ல ஈடுபட்ட இளைஞர்களுக்கு, பெற்றோர்களுக்கும், அவங்க முதியவர்களுக்கும் இரவுல பள்ளிகளை ஏற்படுத்தி எழுத படிக்க சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பிள்ளையை தத்தெடுத்து அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது, அவங்கள படிக்க வைக்கிறதுக்கான எல்லா பொறுப்புகளையும் இவர் எடுத்திருக்கிறார். அப்படிதான் தியாகி இம்மானுவேல் சேகரனாரை தன் சொந்த மகன் போல பார்த்து வளர்த்திருக்கிறார் ஐயா பெருமாள் பீட்டர் அவர்கள். அதோட தொடர்ந்து சாதி ஆதிக்கத்தை எதிர்த்து களமாட ஆகஸ்ட் 9ஆம் தேதி 1922ல பெருமாள் பீட்டருடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு அமைப்பு வேணும்பா அப்படின்னு சொல்லி ஊவைசிய இந்திரகுல சங்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. தலித் மக்களினுடைய வாழ்க்கையில பாலைவனமா இருந்த நேரத்துல மலைத்துளி போல பெருமாள் பீட்டருடைய சங்கம் பெரிய அளவுல செயல்பட்டு இருக்கு. இந்த சங்கம் கல்வி, நாகரிகம், சமூக ஒற்றுமை, சமூக முன்னேற்றத்தை நோக்கமா கொண்டு செயல்பட்டு இருக்குது அன்றைக்கு மக்கள் மத்தியில. இந்த சங்கம் தான் முதல் முறையா பதிவு செய்யப்பட்ட சங்கமா இருந்திருக்கு. அன்றைக்கெல்லாம் சங்கம் வச்சு நடத்துனாங்க தான். ஆனா அது அரசு பதிவேட்டுல பதிவு செய்யப்பட்ட ஒரு சங்கமா இல்ல அப்படிங்கிறது தான். அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன்ல, பெருமாள் பீட்டருக்கு பிறப்பு, இறப்பு பதிவு செய்யறத ஒரு வாடிக்கையா வச்சிருந்தாருன்னு. அப்படிதான் தன்னுடைய சங்கத்தையும் பதிவு செய்யணும் அப்படின்னு பதிவு செய்திருக்கிறார் ஐயா பெருமாள் பீட்டர் அவர்கள். இந்த சங்கம் தென் தமிழ்நாடு முழுக்க அமைப்பு ரீதியா வலுவா இருந்திருக்கு. அதை தொடர்ந்து ஆதிக்க சாதிகள் தலித் மக்களை ஓட்டல்ல உட்காரக்கூடாது, செருப்பு போடக்கூடாது, தோல்ல துண்டு போடக்கூடாது, சமூகத்துல இப்படியான ஒரு ஜாதிய வன்கொடுமைகளை தீவிரமா கடைபிடிச்சிருந்தாங்க சாதி வெறியர்கள். எதையெல்லாம் தலித் மக்களுக்கு கூடாதுன்னு சொன்னார்களோ அதற்கு எதிராக போராடியவர் தான் பெருமாள் பீட்டர். பேரையூர்ல கூட தீண்டாமையை இருக்கக்கூடாது என்பதற்காக மிக கடுமையா உழைச்சிருக்கிறார்.